ஹலோ மை யூடியூப் ஃபேம் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாங் வீடியோவில் நான் என்னோடய சிஸ்டர்லோட வெட்டிங்க்கு என்னெல்லாம் பேக் பண்ணேன் அண்ட் அங்கே போய் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடந்ததுன்னு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக என்னால் வீடியோஸ் எல்லா சுச்சுவேஷன்லேயும் எடுக்க முடியல. பிகாஸ் சம் சீரியஸான சுச்சுவேஷனில் கேமரா ஆன் பண்ணி எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் குட்டி குட்டி க்யூட் மொமெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ வேர்ல்ட் டு மீ. மோர் தென் அ சிஸ்டர்ன்லா இவங்க என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றாவே இருந்திருக்கோம். இவங்களோட வெட்டிங்க்கு அந்த நேரம் போகிறத விட ஒரு 10 days முன்னாடி போனால் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். ஆனால் அதே சமயம் அது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்தது. ஏன்னா 10 daysக்கு அவ்வளோ திங்ஸ் பேக் பண்ணணும். ப்ளஸ் பாப்பாவுக்கும் பேக் பண்ணணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. பிகாஸ் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் விட்டுட்டு போனாலுமே நான் மேனேஜ் பண்ணிப்பேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாப்பாவுக்கு எல்லாமே நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டாலும் அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ என்னை விட அவளுக்கு தான் நான் ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்துகிட்ருந்தேன். எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் எனக்கு நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். எல்லா மேக்கப் ஐட்டம், டாய்லெட்ரிஸ், அதுக்கப்புறம் கவரிங் ஐட்டம்ஸ், அவுட்ஃபிட் கூட ஈஸியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி தோடு, செயின், பேங்கிள்ஸு இதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைலில் நோட்ஸில் என்னெல்லாம் திங்ஸ் எடுத்து வைக்கணும்னு ஃபஸ்ட்டு எழுதி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருவேன். அப்புறம் அதை பார்த்துட்டு எடுத்து வைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திங்ஸையும் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன். லாஸ்ட் மினிட்ல மீஷோவில் இந்த ஒரு ஜுவல்லரி ஆர்கனைசர் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப யூஸ் ஆனுச்சு. ஏன்னா நிறையா கவரிங் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனால பாக்ஸில் வச்சா உடஞ்சிரும்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி பவுச்சஸில் தான் வச்சுருந்தேன். ஒரு பெரிய பேக், அதுக்குள்ளே 10 பவுச்சஸ். அதிலெல்லாம் என்னோடய பேங்கிள்ஸ், செயின், தோடு எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். பின்னாடி இருக்கிற மெஸ் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ டென்ஷனாக எடுத்து வச்சிட்ருக்கேன்னு. இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் எடுத்து வைக்கும்போது நான் எனக்கு மட்டும்னு எடுத்து வைக்க மாட்டேன். என்னோடய கசின்ஸ், சிப்லிங்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து எடுத்து வைப்பேன். ஸோ அவங்களுக்கும் வேணும்னா என்னோடதுலேருந்து எடுத்து போட்டுப்பாங்கள்ல. அதனால் எப்போவுமே சேர்த்து தான் பேக் பண்ணிவிட்டு போவேன். எல்லாமே செட்டாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை பேக்கில் கரெக்டாக அடுக்கி வைக்கிறது எனக்கு சுத்தமாக வராது. அதனால அந்த வேலையை நான் அப்படியே என்னோடய சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு அயர்ன் பண்ணுற வேலையை நான் எடுத்துட்டேன். ஸோ எல்லா க்ளாத்ஸும் ப்ராப்பராக அயர்ன் பண்ணி வச்சுட்ருந்தேன். சாரீஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் தேவையே இல்லை. பட் என்ன மாதிரி ஓரளவுக்கு கட்டுறவங்களுக்கு முன்னாடி ப்ரீ ப்ளீட் எடுத்துக்கிட்டால் அந்த நேரம் டக்குன்னு வியர் பண்ணிக்கலாம். வெட்டிங்க்கெல்லாம் 1 மந்த் முன்னாடியே இந்த ட்ரெஸ் போடலாமா, அந்த ட்ரெஸ் போடலாமான்னு யோசித்து கரெக்டாக வச்சுருந்தாலும் அந்த கிளம்புறதுக்கு ஒரு 1 டே பிஃபோர் தான் எல்லாமே எடுத்து பேக் பண்ணுற மாதிரி இருக்குது. முன்னாடியே பேக் பண்ணலான்னு நினச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. நாளைக்கு கிளம்புறோன்னா இன்றைக்கி தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரெயினில் தான் போனோம். அம்மாவும் கூட வந்திருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பாப்பாவையும் பிறந்ததுலேருந்தே ட்ரெயின், பஸ்ன்னு கூட்டிகிட்டு போனதுனால அவள் ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டா. பக்கத்தில் இருந்த பேசஞ்சரும் அவளோட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பட் மேடம் தூங்கவே இல்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் கூட வந்தவங்க சாரீ இருந்தால் அதில் தொட்டில் கட்டுங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது கட்டி பழக்கம் இல்லாததுனால அவங்களே அழகாக கட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதில் நல்லா ஆட்டினதும் கடைசி 2 hours நல்லா தூங்கிட்டா. நானும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தேன். ஃபைனலாக நல்லபடியாக ஊருக்கு வந்தாச்சு. அந்த அன்னைக்கு வீட்டுக்கு போனதும் நான் வீடியோவே எடுக்கலை. நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். நெக்ஸ்ட் டே ஒரு சின்ன வளைகாப்பு ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் போகிற ஐடியாவே இல்லை. பட் கடைசி நேரம் நான் போய் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நான் மட்டுமா இல்லை எல்லோரும் தான் அப்படியான்னு தெரியல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக ஜாலியாக எக்ஸைட் ஆகி கிளம்புவோம். பட் வேறு யாராவது ஒருத்தவங்க ஃபங்க்ஷனாக போகவே பிடிக்காது. ஆனாலும் வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம கால் பண்ணி நம்மளோட சிஸ்டரோ, கசினோ யாராவது வராங்களான்னு கேட்போம். வராங்கன்னு தெரிஞ்சால் நல்லா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அந்த மாதிரி அன்றைக்கி என்னோடய அக்கா வந்ததுனால கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருந்தது.
ஃபங்ஷனும் வந்து நல்லா போணுச்சு. அண்ட் அங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டாக இந்த ஒரு குட்டி டப்பா கொடுத்துருந்தாங்க. மத்தியானம் நல்ல ஒரு நான்வெஜ் மீல் நல்லா சாப்பிட்டோம். பட் ஏதாவது ஒரு ஜூஸோ ஐஸ்கிரீமோ இல்லை, குடிக்கணும் போல் இருந்துச்சு. ரிட்டன் வரும்போது முராரியில் ரசமலாய் வாங்கி சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ரசமலாய் சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்ததும் டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கல்யாண பொண்ணோட வந்து பார்லர் போயிட்டோம். சின்ன பார்லர் தான். பட் அவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட இன்னும் ஒரு 2, 3 பேர் இருந்திருந்தா இன்னுமே சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். ஒரு ஆளாக இருந்து பண்ணதுனால ரொம்ப லேட் ஆனுச்சு. நைட் வந்து 11:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு போகவே. மற்றபடி அவங்களோட சர்வீஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது, குறையே சொல்ல முடியாது. அண்ட் பார்லருக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி கஃபே இருந்ததுனால ரொம்பவே வசதியாக இருந்துச்சு. போய் போய் அங்கே வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு கூட பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து ஹல்திக்கு நாங்களே டெக்கரேட் பண்ணுறதுனால பூவெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து கோக்குற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப கடுப்பாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து பண்ணாலும் இவ்வளோ பூ எப்படி பண்ண முடியும், கோக்க முடியும்னு. பட் வந்து டைம் போனதே தெரில. செம ஃபன்னாக இருந்துச்சு. நிறையா கல்யாண சாங்ஸ்லாம் போட்டு பாட்டு பாடிட்டே நல்லா பேசிக்கிட்டே போட்டதுனால டைம் போனதே தெரியல. பூவெல்லாம் கோத்துட்டு அதை ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து போட்டு வச்சு ஸ்டோர் ரூமில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் பெருசாக எங்கேயும் வெளியில் போக முடியல. அங்கேருந்து ஒரு குட்டி கஃபேக்காவது போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சின்ன கஃபே தான். பட் அங்கே ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது, வெரைட்டியாக. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நிறையா கேம்ஸ் விளாட்னோம். யூனோ கூட விளாட்னோம். எனக்கு யூனோ கார்ட்ஸ் எப்படி விளாட்ணுன்னு தெரியவே தெரியாது. பட் யூனோவை பொறுத்த வரைக்கும் எந்த ரூல்ஸும் இல்லை. நம்ம வைக்கிறது தான் ரூல்ஸு. நிறையா சீட்டிங் பண்ணி விளாட்லாம். அதுவும் குரூப்பாக விளாடும்போது இன்னும் ஃபன்னாக இருந்தது. விடிய விடிய வந்து கேம்ஸ் விளாடிட்டே இருந்தோம். யூனோ விளாட்னோம். பாட்டுக்கு பாட்டு, தம் ஷரத்னு அப்படியே வந்து அந்த நைட் ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பிரைட் டு பிக்கு நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். பிரைட் டு பி வந்து ஹல்தி முடிச்சுட்டு தான் நாங்கள் பண்ணலான்னு யோசிச்சுருந்தோம். இருந்தாலும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்காது, டென்ஷன் இருக்காது, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலான்னு யோசிச்சுருந்தோம். பிரைட் டு பிக்கு தேவையான எல்லா திங்ஸும் நாங்கள் வந்து திருப்பூர்லேயே வாங்கிட்டு போயிட்டோம். அண்ட் இந்த வாட்டி இந்த பலூனு அது இதுன்னு இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் சிம்பிளாக சட்டிலாக வந்து பண்ணலாம் தான் யோசிச்சுருந்தோம். சாட்டின் ரிப்பன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். இதை நாங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் தான் பார்த்தோம். ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் எப்போவுமே வந்து இந்த பலூன் ஊதுற வேலை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உடச்சிருவேன் நான். ஸோ இதை வந்து நான் என்னோடய சிஸ்டர்ஸ் கிட்ட தள்ளி விட்டுட்டு மற்ற வேலையை நான் பார்த்துட்ருந்தேன். ஒரு குட்டி போர்டு கூட வாங்கியிருந்தோம். அதில் வந்து ஃப்ரம் மிஸ் டு மிஸ்ஸஸ்ன்னு எழுதினோம். அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு பழைய கூலர்ஸில் வந்து பிரைட் ஸ்குவாட் அப்படின்னு எழுதினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும். ஃபுல்லாக பிரைட் டு பீக்கு வந்து ஒரு ரூமில் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அது கலையாமல் அப்படியே நீட்டாக இருந்துச்சு. அப்படியே ஹல்திக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். மொட்டை வெயிலில் உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃப்ளெக்ஸ் போர்டு இருந்ததுனால இந்த இலையெல்லாம் வந்து அதிலேயே பின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இலையெல்லாம் பின் பண்ணிட்டோமே, ஃப்ளார்ஸ் மட்டும் தானே சாப்பிட்டு வந்து பண்ணிக்கலான்னு பார்த்தா அப்படியே வந்து வெயிலில் எல்லாமே வதங்கி போயிடுச்சு. ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் பண்ண தப்பு அதை வெயிலில் வச்சது தான். அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். ஸோ அவசரமாக டக்குன்னு எல்லாத்தையும் கழட்டிட்டு மறுபடியும் ரெடி பண்ணோம். எப்படியோ எல்லோரும் இருந்ததுனால டைமுக்கு ரெடி பண்ணிட்டோம். மிச்சம் இருந்த ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி மேலே வந்து தொங்க விட்டுட்டோம். அதுவும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. ஹல்தி ஃபங்க்ஷன் நிஜமாலே செம்ம ஜாலியாக போணுச்சு. ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு அவங்களுக்கு மஞ்சள்லாம் தடவி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்புறமா எதுக்கு வெயிட் பண்ணமோ அந்த வேலையை வந்து பண்ணிட்டோம். தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றி ஜாலியாக வந்து விளையாண்டோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் ஊற்றாமல் எங்கள் மேலேயும் ஊற்றி ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சு போனாலும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப வைபாக இருந்தது.
டே 2 மெஹந்தி அன்னைக்கு நாங்கள் எதுவும் டெக்கரேட் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. சில் பண்ணிகிட்ருக்கலாம் தான் யோசிச்சோம். பட் வெறுமனே விடுறதுக்கும் மனசு வரல. வீட்டில் இருந்த இந்த துப்பட்டாலாம் எடுத்து ஒட்டி ஒரு மாதிரி பண்ணலான்னு நினச்சோம். பட் இது சுத்தமாக நல்லா இல்லை. வால்க்கு ஒட்டவே இல்லை. வந்து விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ இருந்த ஃபேரி லைட்ஸ் வச்சு பேங்கிள்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணோம். அதுவும் எங்களுக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. பட் எங்களோட பிரைடுக்கு அது ரொம்ப பிடிச்சிது. ஏதோ எனக்காக பண்ணது வந்து ஹாப்பிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அண்ட் கல்யாண பொண்ணுக்கு மட்டும்தான் நாங்கள் கோனில் வச்சோம். நாங்கள் எல்லோரும் வந்து அரைச்ச மருதாணி தான் யூஸ் பண்ணோம். அரைச்ச மருதாணிலாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆன ஒரு ஃபீலு. சின்ன வயசில் வச்சது தான் ஞாபகம் இருந்தது. மறுபடியும் அதை கையில் அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருந்தது. அண்ட் நாங்கள் ஒரு ட்ரான்சிஷன் ரீல் கூட எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கு தான் நாங்கள் அப்படி நின்று இப்படி நிற்கலாமா அப்படி நிற்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் மெஹந்தி நைட் நிஜமாலே ரொம்பவே அழகாக போணுச்சு. ரொம்ப எமோஷ்னலாக ஹாப்பியாக செம ஃபன்னாக இருந்துச்சு. டே 3 வந்து பிரைடல் ஷவர். எனக்கு வெட்டிங்கில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்டை விட பிரைடல் ஷவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து மோர் தென் அ பிரைடல் ஷவர், அது ஒரு கேர்ள்ஸ் பார்ட்டி மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ப்ரைவேட்டாகவும் இருக்கும். நிறையா கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணலான்னு ஹல்திலே நினச்சிருந்தோம். டான்ஸ் ஆடியே டயர்டானதுனால அது கேம்ஸ்லாம் எதுவுமே விளையாடல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பிரைடல் ஷவரில் உட்காந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் இந்த மாதிரி ஃப்ரீ கீ ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட வாங்கியிருந்தோம். அதே வந்து ரிங் மாதிரி பிரேஸ்லெட் மாதிரிலாம் போட்டு விளையாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பிரைட் டு பியில் வந்து பிரைட் மட்டும் ஒயிட் கலர் போட்டிருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தோம். இது எல்லாமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தோம். ரேட்டும் நல்லா இருந்தது. அதோடய குவாலிட்டியும் நல்லா இருந்தது. குவாலிட்டி நினச்சி தான் நாங்கள் ரொம்ப பயந்தோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாவது சுமாராக தான் வரும், இல்லை ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கும்னு நினச்சோம். பட் எல்லாமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஏதோ ஒன்று சொதப்புல. அந்த மாதிரி அன்றைக்கி கேக் எங்களுக்கு சொதப்பிடுச்சு. டேஸ்ட் நல்லா இருந்தாலும் பேக்கேஜிங் சுத்தமாக நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி ஃபுல்லாக உருகி போய் சுத்தமாக நல்லா இல்லை. பட் இருந்தாலும் அது எங்களுக்கு பெருசாக தெரியல. சரி ஓகேன்னு விட்டுட்டோம். அண்ட் அந்த அன்றைக்கி நைட்டும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபுட் வெளியில் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக பேசிகிட்டே வந்து நைட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ரிசப்ஷன் தான். ரிசப்ஷன் அன்றைக்கி காலையிலே நாங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வீடை லாக் பண்ணிவிட்டு மண்டபம் போயிட்டோம். கறி விருந்து முடிஞ்சதும் நைட் ரிசப்ஷன். நாங்களும் பிரைடோடு தங்கியிருந்தோம். அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து மேக்கப்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேக்கப் முடிஞ்சதும் அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சீக்கிரமே ரெடி ஆனதுனால எங்களையும் வச்சு நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தாங்க. மேக்கப்பும் ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஃபுல்லாக அந்த கல்யாண கோலத்தில் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே. கல்யாண பொண்ணோடையே தங்கி அவங்களோடையே சீக்கிரமாக ரெடி ஆகுறது நல்ல ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்களோட நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் விட்டுட்டா அவங்களும் பிஸி ஆகிடுவாங்க, நம்மளும் ஒரு பக்கம் பிஸி ஆகிடுவோம். அண்ட் ரிசப்ஷன் அன்றைக்கே நாங்கள் பிரைட் அண்ட் க்ரூமுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகிற மாதிரியான கிஃப்ட் தான் கொடுத்தோம். ஏர் ஃப்ரையர் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்தோம். 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஹல்தி, மெஹந்தி, பிரைடல் ஷவர்னு எல்லாத்துலேயுமே நான் நல்லாவே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தேன். நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. பட் வெட்டிங்லேயும் ரிசப்ஷன்லேயும் என்னால் அந்தளவுக்கு எடுக்க முடியல. ஏன்னா நிறைய எமோஷ்னலான மூமெண்ட்டில் நம்ம கேமரா வச்சுட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அந்த மூமெண்ட் அப்படியே ஸ்பாயில் ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் பெருசாக வீடியோ எடுக்கலை வெட்டிங்க்கும் ரிசப்ஷன். கல்யாணமும் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. மற்ற வெட்டிங்கை விட இந்த வெட்டிங் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நிறையா மெமரிஸ் இருந்தது. ஒரு 1 வீக் ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூலுக்கு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு வாரம் எல்லோரும் ஒன்றா ஹாப்பியாக இருந்துட்டு டக்குன்னு கிளம்பும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நிறையா மெமரிஸோடு கிளம்புனோம். ரொம்ப ஹாப்பியாக இந்த வெட்டிங் நல்லபடியாக முடிஞ்சுது.